ஒரு நிமிடம். இன்றைய தியானம். ஒரு ஊரிலே ஒரு செல்வந்தன் ஒருவன் இருந்தான். அவன் தன்னிடம் எத்தனை கோடி ரூபாய் இருக்கிறது என்பதை காண்பிக்க வீட்டின் மேல் அத்தனை கொடிகளை கட்டி வைப்பது வழக்கமாக இருந்தது. இன்னும் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையோ அவனை விடவில்லை. பணம், நகை என்று சேர்த்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் அவனை சந்திக்க ஒரு தேவனுடைய ஊழியர் ஒருவர் அவனிடம் சென்றார். பாருங்கள், ஊழியத்திற்கு காணிக்கை கேட்டுதான் வந்திருக்க வேண்டும் என்று அந்த செல்வந்தன் எண்ணினான். ஆனால் வந்த ஊழியரோ அந்த செல்வந்தனிடம் ஒரு குண்டூசியை கொடுத்து, ஐயா, இதை பத்திரமாய் வைத்துக் கொள்ளுங்கள், பரலோகம் வரும்போது அங்கே வந்து அதை உங்களிடம் நான் வாங்கிக் கொள்ளுகிறேன் என்று கூறி புறப்பட்டு சென்று விட்டார். இதன் அர்த்தம் தெரியாமல் செல்வந்தர் திகைத்த போது அந்த செல்வந்தனின் மனைவியே அதை பற்றி அவனிடம் அர்த்தம் சொன்னாள். கணவரே, நீர் எத்தனை கோடி சம்பாதித்தாலும், மாடி மேல் மாடி கட்டினாலும், பூமியிலிருந்து செல்லும் போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தான் போக வேண்டும். ஒரு குண்டூசியை கூட உங்களால் பரலோகம் கொண்டு செல்ல முடியாது என்பதை உணர்த்தவே இந்த ஊழியர் இப்படி செய்திருக்கிறார் என்று கூறினாள். ஆம் பிரியமானவர்களே, இது எத்தனை அர்த்தம் நிறைந்துள்ளது பார்த்தீர்களா? அப்படியானால் சம்பாதிப்பதும் சேமிப்பதும் தவறா என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். தவறல்ல. எது முக்கியம்? சம்பாதிக்கவும் சேமிக்கவுமே நேரத்தை செலவிட்டு நித்தியத்தை குறித்து எண்ணமற்று போனால் பிரயோஜனமில்லையே. உலகை பற்றி அக்கறை தேவைதான், ஆனால் அதை குறித்த கவலை தேவையில்லை. அது அர்த்தமற்றதும் கூட. அன்பானவர்களே, ஓடி ஓடி பேரரசுகளை கைப்பற்றின பேரரசர் அலெக்சாண்டர் தான் சாகும்போது ஒன்றையும் கொண்டு போகவில்லை என்பதை இந்த உலகிற்கு உணர்த்தும்படி தன் கைகள் இரண்டையும் விரித்து சவப்பட்டியின் வெளியே தொங்கவிட்டு செல்லுங்கள், அதை அனைவரும் பார்க்கட்டும் என்று சாகும் முன்னே கூறினாராம். வேதம் சொல்லுகிறது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை என்ற வசனம் சொல்லுவதை சிந்தித்து செயல்படுவோமா?